பிரீத்தி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். நான் ராம லவ் பண்றேன்டி. என்ன சொல்ற? ஆமாண்டி, உண்மையை தான் சொல்றேன். ஆனா ராம் வேற பொண்ணு லவ் பண்றான். என்னடி சொல்ற? அம்மா உனக்கு தெரியாதா? அவன் லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். என் காதல் பொய்யா போயிடுச்சா? இவ்வளவு தைரியம் வந்தா என்கிட்டயே ராம் லவ் பண்ணேன்னு சொல்லுவா. ஹாய் சீதா. ஹாய் ராம். கிட்ட ஒன்று சொல்லணும் சீதா. லவ் பண்றானா? சொல்லு ராம். நான் ஃப்ரெண்டு கோமதி லவ் பண்றேன். அது நீ அவகிட்ட சொல்லிடுறியா? என்னது கோமதி லவ் பண்றானா? என்ன சீதா யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அவ வேற பையனை லவ் பண்றாளே. என்ன சீதா சொல்ற? ஆமா, அது உனக்கு தெரியாதா? அவன் ஃபாரின்ல இருக்கான். இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவான். இப்படி ஒரு விஷயத்த அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்படி காட்டிப்பா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நீங்க கண்ணு வச்சிருவீங்கன்னு தான். என்ன இப்படி ஏமாத்திட்டாளே. கவலைப்படாத ராம், உனக்காக நான் இருக்கேன். என் கோமதி இப்படி எனக்கு துரோகம் பண்ணு. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரியுமா? என்ன வழியில சீதா நிக்கிறா? என்ன ராம், நீ இன்னும் அதுல இருந்து வெளில வரல போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா. நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா ராம்? என்ன சீதா சொல்ற? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா? சீதா கோமதி அங்க நிக்கிறா பாரு. அவ வந்து உங்ககிட்ட பேசுவா. ஆனா நீ அவகிட்ட எதையுமே காட்டிக்க கூடாது, புரியுதா? அவளுக்கு ஒரு லைஃப் இருக்கு. சரி. ராம சீதாவும் அங்க நிக்கிறாங்க. ஹாய் ராம், எப்படி இருக்க? இன்னைக்கு நைட் டின்னர் போலாமா? இல்ல கோமதி, நான் சீதாவோட வெளில போறேன். ஆனா ராம், எனக்கு இம்பார்ட்டன்டான கால் வருது, நான் கிளம்பணும். சரி ராம், நீ போ, நான் வரேன். என்ன சீதா ராம் சொல்றா? நீ ராம வெளில போறீங்களா? அம்மா, ராம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். நான் உன் லவ் சொல்லலாம்னு போனேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் என்ன லவ் பண்ணேன்னு சொல்லிட்டான். என்ன சொல்ற சீதா? ராமுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கா? கவலைப்படாத கோமதி, கடவுள் நாடியதான் நடக்கும். நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பா வந்துரு. என்னது மேரேஜா? ஆமா. சரி ராம், வெயிட் பண்ண, நான் போறேன். என்ன நடக்குது இங்க? ராம் ஏன் திடீர்னு இப்படி மாறி போனா? எனக்காக இதை நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் ராம். என்னோட ராம் இப்ப அவளுக்கு சொந்தமாக போறாரு. என் பக்கத்துல நின்று அவளையே பாக்குறான் பாரு. என்ன ராம், என்ன பண்றீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல சீதா. காதல் இப்படி பொய்யா போச்சு. போட்டோக்கு போஸ் கொடுங்க மேடம். ஹாய் ராம், எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்போ வந்த? நான் இப்போதான் வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பெருமா சொல்ல. இல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீ உடனே கேட்டாகணும். நீ சொல்லு. கோமதி உன்னை மனசார விரும்பினா. அதை சீதா கிட்டேயும் சொன்னா. ஆனா அவ ஏன் உன்கிட்ட சொல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு தெரியல. நான் வெளியில கோமதியை பார்த்தேன். பாவம், அவ ரொம்ப அழுவுறா. ஹே, என்ன சொல்ற? உண்மையாவா? ஆமா. ஏன் உனக்கு இதெல்லாம் தெரியாதா? நீ பிராங்க் பண்ணாத. உன் கல்யாணத்துல வந்து நான் எதுக்கு பிராங்க் பண்ணும்? என்ன சொல்ற? அப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மையா? எல்லாமே உண்மைதான். வேணா நீ உன் சீதாட்டே கேளு. உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? என்ன லவ் பண்ணாலா? அதை நீ என்கிட்ட மறைச்சிட்டியா? ஆனா உனக்கு எப்படி நம்ப தெரியும்? பிரின்சி என்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டா. எதுக்கு நீ இப்படி பண்ண? இந்த கல்யாணம் இனிமே நடக்காது. என்ன சொல்ற ராம்? போகாத ராம். ராம், நீ இங்க என்ன பண்ற? உள்ள ரிசப்ஷன் எடுக்குது போ. எனக்கே இப்பதான் பிரின்சஸ் எல்லாம் உண்மையை தெரிஞ்சிச்சு. நான் ஒன்னதான் லவ் பண்ணேன். ஆனா அந்த சீதா பொய் சொல்லி என்ன அவ கல்யாணம் பண்ணிக்க பார்த்துட்டா. நல்ல வேளை கல்யாணம் நடக்கல. பிரின்சி என்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டா. நான் ஒன்னதான் லவ் பண்ண கோமதி. என்ன சொல்ற ராம்? நீ என்னதான் லவ் பண்றியா? ஆமா, என்னால நீ இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னில நீங்கள் கல்யாணம் மனைவி ஆகிட்டீங்க. ஸ்நேகமோ பிரேமமோ